நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கால் ஆஃப் டியூட்டி தான் விளையாட போகிறோம். என்னடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸு கேட்பீங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது கேட்பீங்க. அது என்னன்னா நம்ம இனிமேட்டு நம்ம வாட்ஸ்அப் கைஸ் நம்ம சொல்ல மாட்டோம். இனிமேட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தான் சொல்ல போகிறோம் இனிமேட்டு. ஏன்னா நம்ம அந்த ரோப்ளாஸ் ப்ரோன்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி உன் வாய்ஸ் மட்டும் எடுத்துக்குவா ப்ரோ, இந்த மாதிரி நான் அதே மாதிரி பேசிக்குவா கேட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் எந்த பிரச்சனையும் எதுவும் இது ஆகலை. ஓகே, இப்போ நம்ம அவர் பேசுகிற மாதிரி நம்மளும் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸு மட்டும் சொல்லுவேன், வேறு எதுவும் அவரோட இது காப்பி அடிக்க மாட்டேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே முன்னாடி இல்லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ கொண்டாச்சு. நம்ம கையில் கன்று வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த கன்று. ஆனால் இதில் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொண்டு வந்ததுனால இந்த என்ன ஆச்சுன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா இதில் கொஞ்சம் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்களாமா. அப்டேட் கொண்டுனால என்ன ஆச்சு, அந்த சிலர் தான் நான் கன்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பேன், அந்த கன்ஸ் தான் போயிடுச்சு. அப்புறம் இந்த கேமோட கான்செப்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த கேம் பேர் நான் கொடுத்துருக்கேன், விளாடி பாருங்கள் மறக்காமல். சூப்பராக இருக்கும், சும்மா ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது அமெரிக்கா கேம்னா எல்லாமே சொல்லிடுறேன், அமெரிக்கா கேமு. இதில் ஹிந்திக்காரங்க ப்ளே பண்ணுவாங்க, அப்புறம் இந்தியா தமிழ் ப்ளே பண்ணுவாங்க, இங்கிலீஷ் ப்ளே பண்ணுவாங்க, ஏன் ரஷ்யாவே ப்ளே பண்ணுவாங்க. இந்த கேமு எல்லாமே ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு கன்ஸ் ஏதாவது நம்ம நிறைய இது ஸ்பெஷாலிட்டி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் விளாடும் போது ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்றதுனா உடனே விளாட விட மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதை ஷூட் பண்ணணுமா. அதை ஷூட் பண்ணால் நீங்கள் கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். அது கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம் சொல்லிட்டு அப்புறம் எனிமீஸ்லாம் ஷூட் பண்ண சொல்லுவாங்க, அதுவும் ஷூட் பண்ணுவோம். எனிமீஸ் தான் இன்றைக்கி அடிக்க போகிறோம் எல்லாரையும். ஓகே, நம்ம நல்ல கன்று எதாவது எடுக்கணுங்க. ஓகே, இது என்ன கன்று தெரில, இது இதெல்லாம் நம்ம வாங்கியாச்சு நினைக்கிறேன். ஓகே, புல்லட்டு ஏகப்பட்ட புல்லட் வாங்கியிருக்கோம். ஆமோ இது வச்சுக்கலாம், பட் இது வச்சுக்கலாம் இருந்தாலும் இது வேணாம், எனக்கு வேறு எதாவது வேணும். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கும் போல் இருங்க. நம்ம கேமரா வேறு அப்பப்போ இதாகிடும். அது விளாட்றதுக்கு பெரிய கேம் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பிசி கேம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிசி கேம் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசியில் விளாட்லாம், லேப்டாப்லேயும் விளாட்லாம். லேப்டாப்பில் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம விளாடிருக்கோம், கண்ட்ரோல்ஸும் வேறு கஷ்டமாக இருக்கும். அது எந்த பட்டனே தெரியாது. இந்த பட்டனை கொடுத்தா அங்கே ஓடுவான், இந்த பட்டனை கொடுத்தா எங்கேயோ ஓடுவான். அதுதான் ஒரு பிரச்சனை. லேப்டாப் வாங்கினா நம்ம என்ன கூடி சீக்கிரம் மானிட்டர் வாங்கி கொஞ்சம் சின்ன கேம்ஸு பெரிய கேம்ஸும் அப்லோட் பண்ணுவோம், சாதாரண கேம்ஸும் அப்லோட் பண்ணுவோம். சரி, ஒன்று பேசிகிட்டே இருக்குமே, எப்படா கேம்குள்ளே போகணும்னா இப்போ தான் போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ கேம்குள்ளே போகுது. நம்மகிட்ட அமௌண்ட்ஸ் தான் இருக்குது, ஏன்னா நான் ப்ரோ பிளேயரு. என்னடா ப்ரோ பிளேயர்னு சொல்லி கேட்பீங்க, உண்மையாக தானுங்க. நான் ப்ரோ பிளேயரு, நிறைய கில் அடிப்பேன். ஆனால் திடீர்னு பெரிய ப்ரோ பிளேயர் வந்தால் நம்மளை அடிச்சிடுவாங்க. ஓகே, இப்போலாம் ஸ்டார்ட் ஆகுது போல். இவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 ஓகே 5. ஓகே, 5 பேர் இருக்கும், அங்கேயும் 5 பேர் இருப்பாங்க போல். நான் இந்த கேம் இதுதான், இது ஷூட் பண்ணுற கேம் தான். எல்லோரும் ஷூட் பண்ணுவோம், ரெட் டீம்லாம். ஓகே, நம்மகிட்ட ஃப்ளாஷ் பாம் இருக்குது. இந்த ஃப்ளாஷ் நீங்கள் 2 ஃப்ளாஷ் பாம்புங்க அது மைண்டில் வைங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எவ்வளோ பேர் வராங்க. என்ன அதுக்குள்ளே அடிச்சிட்டிங்க, அடப்பாவிங்க. பிளைண்ட் ஆகிருக்கு, அவங்க கண்ணிலே பிளைண்ட் ஆகிருக்கு. இது பிளைண்ட் ஆகுங்க, ஒயிட் கலரில். ஐயோ இங்கே விழுந்துச்சா, ஐயோ. சரி, ஓகே, இங்கே ஷூட் பண்ணுறோம். ஐயோ போய் பாம்பு போடுறான்டா. யாரை நீ நடுவில் வர ஷாட் அடிச்சாச்சு. ஐயோ பாம்பு போட்டு சாடிக்கிறீங்க. ஐயோ ஓரா. ஓகே, குள்ளே ஓடு. இங்கே ஒருத்தன் வரான். யாருக்கிட்ட ஷாட் போடு. எப்போ தலையிலே வச்சேன், நெத்திலே வச்சேன். இங்கே ஒருத்தர் இருக்கா, ஆடாப்பாவி போட்டான்டா. பார்த்தீங்களா, சடன் என்ட்ரி கொடுக்குறவங்க. அப்போ நம்ம இன்னொன்று சொல்ல மாட்டேன், பேபியில் டெலீட் ஆகிடுச்சிங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னன்னா காப்பி ரைட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணதே தெரில, சாங்கு எதுவும் வைக்கல, இருந்தாலும் காப்பி ரைட் ஆகிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது வராது இனிமேட்டு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விட்டாச்சு, அது மட்டும் நைட்டே டெலீட் பண்ணியாச்சு. நைட்டு தான் அப்லோட் பண்ணேன், 100 நாள் தாண்டு போச்சா. நான் டெலீட் பண்ணுற மாதிரி தான் இருந்தேன், ஏன்னா காப்பி ரைட் ஆகிடுச்சு. இல்லை அப்படியே விட்டுருந்தோமா வைங்க, சேனல் பிளாக் ஆயிரும். அப்புறம் அவன் யூடியூப் சேனல் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாம் போயிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால் அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. அது நீ நினச்சாலும் பார்க்க முடியாது, நான் நினச்சாலும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வீடியோவும் மொத்தமாக டெலீட் பண்ணிட்டேன், மொத்தத்தையும் அந்த ஆப்பையே போய்ட்டு டெலீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க குளோவால். இது நம்ம ஏற்கனவே விளாடிருக்கோம். இது குளோவால் போடுறான் ப்ரொடக்ஷன். இது
ஓகே இங்கே வேணாக்கானா இந்த பெரிய கன்னுங்க. இந்த கன்று வந்து பெரிய பெரிய ப்ரோ பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க. நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை ப்ரோ பிளேயர்ஸ் ப்ரோ நூபு சொல்ல, அதான் நம்ம ப்ரோ பிளேயர்னா நீங்களும் ப்ரோ பிளேயர்னா. இது என்னன்னா அடிக்கணும் அவள் தான் அடித்து நீங்கள் நல்லா ஹெட்ஷாட் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டு மாதிரி தருவாங்க. அவார்டு தான் ரியல் கிடையாது, கேமில் தருவாங்க. நைஸ் குட் ஷாப்னு சொல்லிட்டு தருவாங்க. அதான் ஒரு இது ஹெட்ஷாட்டு போடு. ஓகே இங்கே ஆகணும் இல்லை இங்கே இருக்கானா தம்பிங்களா எங்கேப்பா இருக்கீங்க? வாங்க தம்பிங்களா, நீங்களாம் வந்தீங்களா? நான் ஒரே அடிப்பேன். நீங்களாம் மாட்டு அடிக்கணும்னா இங்கே வரோம். ஐயோ அப்பா பெரிய ஐயோ அடிச்சிட்டாங்க. சட் நம்ம ரிலோட் பண்ணுறப்பயே அடிச்சிட்டாங்க. நாசமாக போனாங்க. டே மேலே ஒருத்தன் வரும், அப்படியே ஓடுறான். அப்படியே கண்ணு தெரியாமலே ஓடுறான். ஒரு சாவு ஹெட்ஷாட்டு நெஞ்சில் போட்டேன். ஒரு ஹெட்ஷாட்டு. ஐயோ அடிக்க முடியலைங்க. நம்ம டீமெட்டை எடுத்துருவாங்க. அந்த கில்லு டீமெட்டை எடுத்துருவாங்க. டே சாவுடா. ஐயோ வெறுப்பத்துறாங்களே. 35 அடிச்சிட்டோங்க. அவங்க 27 தான் அடிச்சிருக்காங்க, 28 அடிச்சிருக்காங்க. இங்கே பாயிண்ட் மாதிரி காட்டும். அது நம்ம அதிகமாக அடித்தா நம்ம இது பண்ணோம். டாக்டா ஐயோ டாக் விட்டு கடிக்க வைக்கிறாங்க. ரெட்டிங்க இருங்க, அந்த டாகை போட்டு சொல்லிட்டோம். மேலே பாருங்கள் அசால்ட்டாக வரீங்களா? அது ஒட்டு தள்ளியாச்சு. பாவம் ஏழை பண்ணுறேன் செவடேன்னு எதுவும் சொல்லிட்டு அழுவோம் போல. ஓகே இங்கே ஒருத்தர் போடு ஷார்ட்டு போடு வேறு லெவலு. ஓகே ஐயோ போட்டான்டா ரிசர்ட் போட்டான். திருப்பி வந்து அடிக்கிறான். ஐயால யார் இட்டு வீக்கி கேம் ட்ரோன் கிட்டே ஐயோ இங்கே பாம்பு போட்டான்டா. ஐயோ டே யார நீங்களா சாவுங்க. ஐயால எவனும் இல்லைங்க. ஐயால அங்கே ஒருத்தர் வந்துருக்கான். ஏகப்பட்ட பேரை வந்து சாப்பிடு. ஆஹா எழுத்து குறைக்கிறாங்க. ஓடுறா எழுத்து குறைச்சிடுறாங்க. இரா எப்பா ஐயோ என்னடா இந்த அடி இருக்கீங்க? இருங்கடா அடே இருங்கடா பைத்தியக்கார போயிருக்கா. எப்போ என்ன அடி அடிக்கிறாங்க? அழுத்துட்டா இங்கே ஒருத்தருக்காண்டா. போடுறா. ஐயோ போட மாட்டான். ஷர்ட் போய் 2 பேரும் காலிங்க. ஷர்ட் நம்மளை பாம்பு போட்டு அடிச்சிட்டாங்க. இன்னும் 40 அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 பாயிண்ட்டான். இன்னும் 2 தான். இன்னைக்கு ஒருத்தர் இருக்கான். நான் அச்சால்ட்ட முடிக்கலாம் பார்த்தேன், ஆனால் முடிக்க முடியல. முடிச்சாச்சு. நம்மளாம் வந்திருக்குமா இந்த வேறு யாராவது அதிகமாக கில் எடுத்துருக்காங்க. ஓகே இவனா அதிகமாக கில் எடுத்திருக்கான் போல். அதிகமாக கில் எடுத்து இவனும் வந்திருக்கான் போல். என்ன பண்ணியிருக்க போகும்? ஐயோ அப்பா சவுண்டாக வேறு லெவலுக்கு இருங்க. சவுண்டு குறைச்சிப்போம். ஓகே சவுண்டு குறைச்சிட்டேன். சவுண்டு உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலையான்னு பார்க்கணும் வேறு. ஏன்னா வாய்ஸ் ஃபுல்லாக வச்சிட்டேன்னு தெரியலச்சு, சவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டேன்னு தெரியல. ஏன்னா சவுண்டு ஃபுல்லாக வச்சா கேட்காது, தான் ஒரு பெரிய பிரச்சனை. சரி ஓகே அவங்க ஷூட் பண்ணுறாங்க. எப்போ 5 கிலோ எடுத்துருக்கீங்க ஒரே நேரத்தில், வேறு லெவல் தான். பரவாயில்ல. ஓகே கிரேட் அவங்க. சரி ஓகே அவங்க வந்து என்னடா வெளியே வர மாட்டேங்குது. இப்போ வேறு சாப்பிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால அதுனா ஒரு மாதிரி வேப்பம் வந்துட்டே இருக்குது. அதை பாயிலாம். சரி ஓகே நமக்கே லைக் போட்டிருக்கோம். இன்னும் லைக் போடல. டே கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு அடிச்சேன்டா. எனக்கெல்லாம் ஆக மாட்டேங்க. ஓகே நம்மகிட்ட அமௌண்ட்டும் இருக்குது. அமௌண்ட்டு இதான் 2 அமௌண்ட் இருக்குது. ஆனால் டோனட் ஆகணும் போலியே. சரி விடுங்க. ஓகே இது எதுவும் மாற்றலாம் போலியே. புதுசு ஒன்று வந்திருக்குங்க. ஆனால் இது வேணாம், எனிமி இது மட்டும் வச்சுப்போம். ஓகே இதை நம்ம அதாவது 0-1 இருக்கீங்களா? கண்டிப்பாக 1 இருக்காங்க. 0 வந்துருங்க. 0-1 என்னடா அவங்க கேட்டால் எல்லாமே ஃப்ரீயாக தராங்க சொல்கிறாங்க. போன வாட்டி எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துருக்கேன். இந்த கன்று கூட ஃப்ரீயாக தான் எடுத்தேன். சில கன்ஸும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதான் சொல்கிறேன். இந்த லெவலில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 1, 2 போட்டிருக்கு பார்த்தீங்களா, 0க்கு வந்துடுங்க. இல்லை நிறைய கன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாகவே. சில கன்ஸும் அன்லாக் இருக்கும், இல்லை உங்களுக்கு சில பேருக்கு வராது அந்த கன்ஸு தான். ஓகே இப்போ வந்து மேட்சுக்குள்ளே போயிடுவேன்னா, நம்ம போன வாட்டி நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த கேமு. அதாவது வாய்ஸ் கொடுக்காமலே நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். கிட்டக்கிட்ட வந்து எத்தனை மாதம் இது விளாடி, இது எப்போ போட்டால் விளாடி வந்து இது என்ன 10 நாள் ஆகிருக்கும் விளாடி. ஏன்னா அப்போ சிக்கன் கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. ஏன்னா சிக்கன் கன்னில் ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னடா அப்படி சுகம் கேட்பீங்க. அதாவது நம்ம மேலேயே ஒளிஞ்சுட்டு அடிக்கும் போது சுகம் இருக்குது பாரு, சுகம் ரெட் டீமில் அடிக்கும் போது அதான் அது இதாகு. அதனால் சிக்கன் கன்னை நிறைய விளாடுவேன். இந்த கேம் அவ்வளோ விளாட மாட்டேன், இருந்தாலும் அப்பப்போ விளாடுவேன். தெரில. சரி ஓகே அடுத்து இவன் எத்தனை பேர்? 5 பேர். ஓகே இங்கே 5 பேர். ஆனால் ஓகே நான் மேட்சுக்குள்ளே போகணுன்னா அந்த 4 செகண்டுக்கு.
ஓகே நான் ஃப்ளாஷ் பாம் எடுத்துருக்கேன்டா வெடித்து அப்படியே ஒயிட் கலரில் ஆயிரும் கண்ணு அப்படியே எங்கடா இருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி சொருகட்டில் இருக்க மாதிரி காமிக்கும். ஓகே ஐயோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சாவ போகிறோம். டேடி போடுற 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 சாவுடா சாவுடா யாருக்கிட்ட சாவுடா நெத்திலே போடு நெத்திலும் உய்யால சாப்பிட நாசம் போனேன். சரி ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கோம் போடு இங்கே யாரும் இல்லை என்னடா இத்தனை பேர் வரீங்க அடிச்சிட்டான்டா சார். இந்த பொண்ணு பாருங்க நிறைய பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டிருக்குங்க ப்ரோ பிளேயர் ட்ரெஸ் மாதிரியே. ஐயோ ப்ரோ பிளேயராக இருக்க போகிறீங்க அடப்பாவே எஷா ட்ரெஸ்ஸைங்க. இந்த பொண்ணு தாங்க ஓவராக பண்ணியிருக்கேன் நம்மளே குறிப்பிட்டு அடிச்சிருக்கீங்க. பொண்ணை இன்னைக்கு பாரு அவளுக்கு மட்னி ஆக்கிறேன் இன்னைக்கு மண்டை ஃபுல்லாக மொட்டை ஆக்கிட்டான் போகிறேன். நான் வர சாவு எவ்வளோ அடி அடிக்குது பார்த்தீங்கன்னா எப்போ அழுத்துருங்க ஸ்னைப்பர் வச்சுருக்கு போட அழுத்துறாங்க என்ன உய்யாலை அழுத்துறாங்க சாவு. ஓகே இங்கே க்ளோவால் போட்டு போண்டா ஏன்னா வெளியே எவனும் வெளியே இருந்து வரக்கூடாது சொல்கிறதுக்குள்ளாண்ட ஒருத்தன் வரான்டா யார் அது ஷாட் முடியலடா. சரி ஓகே வந்து இது ஃபோனில் விளாட்றதுக்கு இவ்வளோ ஈஸியாக கொஞ்சம் தான் ஆட இருக்குது. ஆனால் லேப்டாப்லாம் பிசிலாம் விளாட்னோமா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்ட்ரைக் போகிற யார்கிட்ட இந்த வீக்கே ஜோன் கிட்டேயே விளாட்டு காமிக்கிறியாடா. இந்த வீக்கே கேம்னா யாரும் தெரியல. இங்கே ஒருத்தர் வர்றது அப்பா இங்கே ஃப்ளாஷ் பாம்பு குயி போடுறா ஃப்ளாஷ் பாம்புடா ஐயோ எங்கடா ஆளை காணோம். சாவு எப்போ என்னடா இது சடன் என்ட்ரி கொடுக்குறீங்க. இங்கே பாருங்க ஸ்னைப்பரு தடையில ஷாட் அடிக்கும் போடு. ஐயோ போட்டோச்சுக்க பாவங்க செவனே ஸ்னைப்பர் வச்சு சுட்டுனால நான் என்னடா போல என்ன நெத்தியில் வச்சுட்டீங்க சொல்லிட்டு அழுவோம் போல. ஓகே இன்னொருத்தர் இருக்கா நெத்தியில் வாங்கிட்டாங்க செம்மாடிங்க அவனுக்கு. சரி ஓகே அடுத்துட்டு வருவான் பாருங்க எவனோ வருவாங்க ஏன்னா இங்கே தான் வந்து ஸ்னைப்பர் வச்சு அடிப்பாங்க கண்டிப்பாக. ஓகே எவனும் வராமல் தெரில நம்மளுக்கு கீழே இறங்கிடலாமா. அங்கே பாருங்க அந்த பொண்ணு தான் ஓவராக பண்ணிட்டு இருக்கு இருங்க அதை போட்டு தள்ளிடலாம் போட்டு சட் மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க சாவு யாருக்கிட்ட நான் வீக்கிக்கு மேலே கை வச்சிருச்சு. ஓகே அந்த ஷூட் பண்ண அந்த இது ஐயோ இங்கே ஒருத்தன் வர்றான் சாவிடா மோனே. ஓகே இங்கே ஒருத்தர் வருவாங்க எவனா வருந்தே ஆவாங்க. இங்கே வர இது வச்சுருக்கீங்க அதான் ப்ளூ கலர் டீம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ரோபோட் வச்சுருக்கீங்க அது ஷூட் பண்ணும் ப்ளூ டீம் பார்த்தா இல்லை. ஓகே பார்த்து தான் இருக்கணும். எங்கே இருக்காங்க ரெட் டீம்லாம் எங்கடா எங்கே இருக்காங்க ஓடு உடம்புலேயே வாங்கிட்டான் நெஞ்சிலே வாங்கிட்டான். சரி ஓகே அடுத்து இந்த சின்ன கண்ணு ரிலோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு அடிச்சிட்டாங்களா அவதான் அவன் 35 அடிச்சிட்டாங்க நம்ம 30 தான் அடிச்சிருக்கோம். டேய் எப்படி அடிக்கிறீங்க இருடா அவனை சாவுடா சாவ மாட்டேங்களே சாவுடா நீ உருமாட்டான்டா அந்த வீக்கு என்னடா 40 அடிச்சிட்டீங்க. அடாய் அந்த பொண்ணு எல்லாமே காணும் அந்த பொண்ணு தாங்க அந்த பொண்ணை மேலே போட்டு தள்ளுங்க யாருக்கிட்ட தான் உங்களை பார்த்தாலே விருப்பாதுங்க இங்கே நடுவில் வைப்போம். சரி ஓகே நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம்டா ஏன்னா இங்கே என்ன அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸ்னைப்பர் வச்சு அடிக்கணும் பார்த்தா என்ன ஆகாது. சரி ஓகே இங்கே நிற்போம் இங்கே வர வைங்க கண்டிப்பாக இங்கே வரும்போது அப்படியே நெஞ்சிலே போட்டணும். இங்கே ப்ளூ டீம் கிடையாது ஹெலிகாப்டர் கிடையாது போல் போயிடுச்சு அதுக்குள்ளே. சரி ஓகே இப்போ எவனா வருவான் போட்டால் எவனும் வர மாட்டான். அடே எவனா அது எவனும் வர மாட்டீங்க இருங்க நம்மள இங்கே பாருங்க யார்கிட்ட நம்ம ஏங்க 47 அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம தோற்றுருவோம். இருங்களா ஐயோ சட் அவன் ஐயோ ரெட் டீம் வின் ஆகிட்டாங்களா இருந்தாலும் பழி வாங்க மாட்டேன்டா ஐயால இந்த பொண்ணு நாச்சை பெரிய இது நினைப்பேன் இதெல்லாம் கேட்டிருப்போம். அந்த பொண்ணு தான் இங்கே ஸ்னைப்பர் வச்சு இன்னும் அடிக்கிட்டு ஐயோ நம்ம பொண்ணுக்கிட்ட தான் போயிட்டு தோத்துட்டா தான் அது அசிங்கமாக இருக்குங்க. சே இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அடுத்த வாட்டி நல்லா ட்ரெயினிங் எடுத்து யாரும் காமிக்காம விட மாட்டேன்டா. ஆனால் இப்போ காமிக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே தோத்தாச்சு இதுக்கு மேலே அப்போ அசிங்கம் வாங்கலாம் மாலை கட்டிட்டு போயிடும் சொல்லணும். சரி ஓகே வேறு தான் மாற்ற முடியுதுன்னா பார்ப்போம். என்ன இதெல்லாம் வந்து 100 டேர் அடிக்குமா இதெல்லாம் நமக்கு தேவைதான். நம்மகிட்ட இதெல்லாம் இருக்குது கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இருப்பாங்க. இது வந்து இந்த கேரக்டருங்க என்னது என்ன சொல்லுவாங்க அது கொரியன் கேரக்டரு ஏதோ கேரக்டரு ஜப்பான் கேரக்டர்னு நினைக்கிறேன்.
மூஞ்ச பார்த்தீங்களா, ஏதோ விஐபி மாதிரி இருக்கான். அவன் மூஞ்சில் கண்ணு கட்டியிருக்கான். கண்ணில் வந்து பிளாக் கலரில் ஒன்று கட்டியிருக்கான். அது விஐபி மாதிரி கட்டியிருக்காங்க. அதான் ஒரு வந்து விஐபி. ஜப்பான் ஆளுங்களா இல்லை வந்து இந்த ஆளாக தெரில. அது என்னது, ஐயோ கொரியன் ஆளாக தெரில. சரி ஓகே, இப்போ வந்து இருங்க ஃபஸ்ட்டு இதில் என்ன கன்று வேறு மாத்திர மாதிரி இருக்கா தெரில. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஃபைனலி வீடியோ கண்டு கொண்டாச்சு. என்னன்னா 15 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு கேட்டிங்களா. ஆமாம் கேஸ், நம்ம வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு அடிக்கலாங்க. ரெடிமேட்டு ட்ரைனிங் எடுத்து வந்துட்டு டப்புன்னு வைக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி. ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆயிரும். அதனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன். கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. Bye friends.